வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுகவின் முக்கியமான அமைச்சர் கவலைக்கிடமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். யார் இந்த திமுகவின் முக்கிய அமைச்சர்? இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். என்ன காரணம், என்ன ஆட்சி திமுகவின் முக்கிய அமைச்சருக்கு? யார் இந்த தகவல் கொடுத்தது? இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். திமுகவின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 மாதங்களாகவே, ஏன் அப்படின்னா கடந்த 2-3 மாதங்களாக திமுகவின் பல துறை அமைச்சர்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்னாபின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. யாருன்னு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். செந்தில் பாலாஜி அவர்கள், ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, முன்னாள் அமைச்சரான பொன்முடி, அமைச்சரான துரைமுருகன், இவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வரிசையாக ஒருத்தராக பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாரும் இல்லைங்க, புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வரும் 200 நாட்களை மேலே கடந்து வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதற்கு எல்லாத்துக்கும் காரணம். ஓகே, அதெல்லாம் எடுப்பா. திமுகவின் முக்கிய அமைச்சர் யாருப்பா கவலைக்கிடமாக இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாரும் இல்லைங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்காத காரணத்தினாலும் அவருக்கு பல வியாதிகள், அதாவது பார்த்திங்கன்னா சக்கரை நோய் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்குது அவருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா அவர் பெரும் கவலைக்கிடமாக அப்போலோ மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா அவசரமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அவருடைய அரசியல் வாழ்க்கையும் முடியுமா, இல்லை அவருடைய வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்லை பார்த்திங்கன்னா மீண்டும் அவருக்கு மருத்துவமனையில் சோதனை விட்டு மீண்டும் அவரை புழல் சிறையில் அடைக்கப்படுவார்களா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இது எல்லாமே திமுகவின் நாடகமா? இதன்றதை எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அமலாக்கத்துறையிடம் பல அமைச்சர்கள் சிக்குவார்கள் என்று அமலாக்கத்துறை உளவுத்துறை ரிப்போர்ட்டே பார்த்திங்கன்னா சொல்லுது. இன்னும் அமைச்சர்கள் சிக்குவார்கள், பல கோடி கருப்பு பணங்கள் மீண்டும் சிக்கும். அதிலும் சிக்குவருடைய பொறுத்தும் பார்க்கலாம். யாரெல்லாம் சிக்கிறாங்க, என்னென்ன சர்ச்சையில் சிக்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர்களாக கவலைக்கிடம், அதே மட்டும் இல்லாமல் கைதாகிறாங்க, சர்ச்சையில் சிக்கிறாங்க, இப்படியே போயிட்டுருக்கு. இப்படி போனால் கண்டிப்பாக திமுக ஆட்சி கண்டிப்பாக கலையும். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதை நம்ம சொல்லக்கூடாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.